Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் வானிலிருந்து மேகக்கூட்டங்கள் தரையிறங்கி வருவது போல் ஏற்காடு டவுன் பகுதியை மூடியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்த நிலையில் கடுமையான குளிர் நிலவியது. ஏற்காடு மலைப்பகுதியில் கடந்த 1 வாரமாக பரவலாக மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டம் நடத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என சின்ன உடைப்பு கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். அனைத்து ஊர் நாட்டாமை தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வரும் 19ஆம் தேதி வரை சின்ன உடைப்பு கிராம மக்களை அங்கிருந்து வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி சுப்பிரமணி நகர் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பணிகள் முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் பயன்பாட்டிற்கு கொண்டு வராததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சுமார் 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பணிகள் முடிக்கப்பட்டு பல மாதங்களுக்கு மேலாகியும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் அதை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தயக்கம் காட்டி வருகிறார். தனது வீட்டின் அருகிலேயே உள்ள தண்ணீர் தொட்டியை திறக்காத விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் எப்படி தொகுதி முழுவதும் நல்லது செய்ய போகிறார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செம்பூர் பகுதியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் திறக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைகின்றனர். தற்போது அப்பகுதியில் உள்ள சேவை மையத்தில் ஊராட்சி மன்றம் செயல்பட்டு வரும் நிலையில் போதிய இடவசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் புதிய ஊராட்சி மன்ற கட்டடம் கட்டப்பட்டது. ஆனால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடபொன்பரப்பி கிராமத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வடபொன்பரப்பி 4வது வார்டுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் கிணற்றில் தொடர் மழை காரணமாக கழிவுநீர் கலந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாசடைந்த நீரை விநியோகிக்கும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சாலையில் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியின் அவலத்தால் சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை குடித்த 3 பேர் உயிரிழந்த அதிர்ச்சி ஏற்பட்ட நிலையில் வடபொன்பரப்பி கிராமத்திலும் கழிவுநீர் கலந்த குடிநீரை விநியோகித்து பொதுமக்களின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.